உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். எல்லாருக்கும் வணக்கம். டிராகன் படத்தோட சாங் ரிலீஸாக இருக்குது. ஏண்டி விட்டு போனேன் அப்படிங்கிற பாட்டு. அது பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுக்கிறாரு ஹீரோவாக. இந்த ஓ மை காடு படத்தோட டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்குது. அந்த பாட்டை பற்றி ரிவ்யூ பார்ப்போம். பாட்டு வரியெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. லிரிக்ஸு செம்மையாக இருக்குது. அருமையான வரி, பெயின்ஃபுல்லான வரிகள் எல்லாமே. சிம்பு பாடிக்கிறாரு. எனக்கு என்னமோ சிம்பு வாய்ஸ் இந்த மியூசிக்கு செட் ஆகலை. வரிக்கு சிம்பு ரைட்டு ஓகே, விட்டுட்டு போன பாட்டுக்கு லவ் ஃபெயிலியர் சாங்க்கு சிம்பு சரிதான். ஆனால் இந்த பீட்டு போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு பீட்டு, அந்த பீட்டுக்கு சிம்பு வயசுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் இந்த வயசு இதுவாக அனிருத்தோ இல்லை ஒரு மெலோடியான வயசோ இல்லை, ஏன்னா சிம்பு வயசு கொஞ்சம் கணீர் குரலில் சிம்புவை வேறு மாடுலேஷனில் தான் பாட வச்சுருக்கோன்னு அவர் யதார்த்தமாக பாடுற மாதிரி பாடிட்டார். அவர் காதல் வளர்த்த மாதிரி இல்லை லூசி பண்ண மாதிரி பாடுகிறார். அந்த பீட்டுக்கு வேறு, இந்த பீட்டு வேறு. நீங்கள் எனக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பாட்டோட ஆரம்பத்தில் பாட்டு ஹிட் ஆகிறப்ப வர 10 டைம் கேட்குறப்ப ஹிட் ஆகணும் இல்லைங்களா, அதுதானே சரியாக இருக்கு. அப்போ 10வது டைம் கேட்குறப்ப அது சிம்பு வாய்ஸ் தனியாக கேட்டிருக்குது, பீட் தனியாக கேட்டிருக்குது. அந்த 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 ஃபீலிங் உணர வரல, ஏதோ மேலோட்டமாக கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ என்னை விட்டு உயிர் போனாலும் அப்படிங்கிற பாட்டு லவ் கேட்டிருப்பீங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருப்பார், சித் ஸ்ரீராமன் 2 பேர் தனித்தனியாக பாடியிருப்பாங்க. அது ரெண்டுமே வேறு மாடுலேஷனாக இருக்குது. இது அப்படியே மெதுவாக போகுது. யுவன் பாடினது, அவர் பாடினது பீட்டோட பயங்கரமாக போகுது. இப்போ யுவன் பாடுறத படத்தோடு நீங்கள் பார்க்குறப்ப கிளைமேக்ஸில் வரும், அப்படியே நம்மளை உருவி வச்சிடும் அந்த லைனு. அந்த மாதிரி இது அந்தளவுக்கு ஃபீலிங் கொடுக்கல. வரிகள் செம வரிகள், ஒவ்வொரு வரிகளுமே லைன்ஸு அப்படியே அப்பா செமையாக எழுதிக்கிறாங்க. அது சூப்பர், அதுக்கு பாராட்டுகள், பெஸ்ட்டு விஷஸ்ஸு, அது தப்பு இல்லை. ஆனால் இது சிம்பு வேறு மாடுலேஷன் பாடியிருக்கணும், இல்லை சிம்புவே இது பாடியிருக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்துங்க. அப்புறம் அதே மாதிரி பாட்டு முடிகிறப்போ ஒரு பீட் வருது. அதாவது ஏண்டி விட்டு போனேன் அப்படிங்கிறதுவே புல்லாங்குழலில் கொண்டு வர்றாங்க. புல்லாங்குழல் பிஜிஎம் போடுறாங்க. அந்த பிஜிஎம் அப்போ இடையில சிம்பு அந்த பாடகர் ஏதாவது பேசியிருக்கணும். அந்த லைனவே ஏதாவது திரும்பி திரும்பி சொல்லியிருந்தால் இன்னும் சூப்பராக ஹிட்டாக இருக்குது. பாட்டு நல்லா தான் இருக்குதுங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த மைனஸ் எல்லாம் கட் பண்ணி தானே பாட்டு பழைய எப்படி லவ் ஃபெயிலியர் சாங் ஹிட் ஆகும், அது மாதிரி பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. இது இந்த இப்போ 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 தனுஷ் பாட்டு ஒன்று இல்லைங்க, அது மொக்கையே போச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி இதுவும் போயிருமானு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் லைன் எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. லிரிக்ஸு செம்மையாக எழுதிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி ஸ்டார்டிங் வர்றப்போ ஹார்ட் பீட்டு சவுண்டோட டிப் டிப் அப்படிங்கிற ஹார்ட் பீட் வரும்லங்க, அந்த சவுண்டோட ஆரம்பிச்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. வரி லைன் செம்மையாக எழுதிக்கிறாங்க. சிம்பு இன்னும் கொஞ்சம் சிம்புக்கிட்ட வேலை வாங்கிக்கலாமோ, இல்லை வேறு அனிருத்தோ இல்லை வேறு ஏதாவது புது வாய்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் பாட்டு கேட்கல, கேட்க நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் என்ன சொல்கிறது, இது பத்தலைங்க, அதுதான் உண்மை. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். நன்றி, வணக்கம்.